Good morning to all. Today we are going to discuss about the UV visible spectroscopy instrumentation. Last video we are discuss about the நிறைய NMR means scanning electron microscope, transmission electron microscope, how it is working, அதோட instrumentation எப்படி என்னன்றதை பார்த்தோம். இன்னைக்கு today we are going to discuss about the UV visible spectroscopy ஓட instrumentation என்ன அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். See, so many first of all we should know what are the components of that, என்ன அதுக்குள்ள இருக்கு components UV instrumentation என்னென்ன இருக்கு அப்படி நம்ம நார்மலாவே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படினு பார்த்தாலே லைட் சோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். சரி வாங்க பாப்போம். Here the UV visible spectroscopy is going to measure the light absorptions or transmission in the ultraviolet and visible region. அதாவது ஒரு சாம்பிளோட அப்சார்பன்ஸையும் டிரான்ஸ்மிட்டன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் யூவில இருந்து அப்படின்றாங்க. சரி, வாட் ஆர் தி கீ காம்பனன்ட்ஸ் இன்க்ளூடட்? என்னென்ன சோர்ஸ் இருக்கு இதுல இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல? நம்பர் 1 லைட் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிபெண்ட்ஸ் அப்பான் யூவிக்கு தனியாக இருக்கும், விசிபிளுக்கு தனியாக நம்ம லைட் சோர்ஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வேவ் லென்த் செலக்டர், அதாவது இந்த யூவி வேவ் லென்த்தில் இருக்கா விசிபிள் வேவ் லென்த்தில் இருக்கா அப்படின்றத அது வந்து கலர் காம்பனண்ட்டா கலர்லெஸ் காம்பனண்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக அந்த செலக்டர் வச்சுருக்கிறோம். அடுத்தது சாம்பிள் ஹோல்டர், வேர் வி ஆர் கோயிங் டு பிளேஸ் த சாம்பிள், உங்களுடைய ரியாக்டன்ட் சொல்யூஷனை எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமானது. அடுத்தது டிடெக்டர், என்னென்ன உள்ள நடக்குது அப்படின்றத ஃபோட்டோ மல்டிப்ளையர் இல்லாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ டயோடு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வாட் ஆர் த ரியாக்ஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றத சொல்லலாம். நார்மலாக வந்து இந்த எலக்ட்ரான் வந்து திஸ் எக்ஸைட்டேஷன் ஒன்லி, எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறத தான் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ப்ராசஸர். what is a data processor? நம்ம வந்து இதெல்லாமே தெரிஞ்சால் மட்டும் போதாது. டேட்டா ப்ராசஸ் அதாவது ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணி இருந்தால் தான் எப்படி டைப் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, the instrument analysis the electrical signals and provides a readable output such as absorbance spectrum. அப்படி அதாவது ஒரு அழகாக ஒரு தெளிவான ஒரு ஃபீச்சரை வந்து நமக்கு தரும். நம்மளோட ரியாக்டன்ட்டோட சொல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத கொடுக்குது இல்லையா, அதை தான் நம்ம வந்து அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரான்னு சொல்கிறோம். தெர் ஆர் 2 மெயின் டைப்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 மெயின் டைப்ஸ் இருக்கும். ஒன்று சிங்கிள் பீம் சிஸ்டம், இன்னொன்று டபுள் பீம் சிஸ்டம். இப்போ டபுள் பீம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 கியூவெட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு எப்போதுமே ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சப்ஸ்டன்ஸில் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோமே ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு பிளாங்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ரியாக்டன் சொல்யூஷனுக்கு யூவி எடுப்போம். ஏன் வந்து நம்ம வந்து why we are going to touch with the blank solution? ஏன் அப்படின்னா ஏதாவது கியூவெட்டில் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து கேரிட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளாங்க் சொல்யூஷனை வச்சு நம்ம பண்ணுவோம். இப்போ டபுள் பீம் சிஸ்டம்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிளாங்க்கு, அடுத்தது நம்மளோட ரியாக்டன் சொல்யூஷனை வந்து வைக்கும்போது ஒரு பக்கம் பிளாங்க்கும் இன்னொரு பக்கம் ரெஃபரன்ஸ், நம்ம என்ன சொல்யூஷனுக்கு யூவி எடுக்க போகிறோமோ அதை வைப்போம். இது ரெண்டாவது. இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கிட்டே வருவோம். அதே சிங்கிள் பீம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கியூவெட் தான், டைரெக்டாக பிளாங்கை செக் பண்ணிட்டு அந்த கியூவெட்டை வந்து இருக்கக்கூடிய சொல்யூஷனான ரியாக்டன் சொல்யூஷன் மீன்ஸ் எந்த சொல்யூஷனுக்கு பிளாங்க் எந்த சால்வெண்ட்டுக்கு பிளாங்க் செக் பண்ணோம் இல்லையா, அந்த பிளாங்க் சொல்யூஷனை கீழே ஊற்றிட்டு நம்ம ரியாக்டன் சொல்யூஷன் எடுத்து டைரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டபுள் பீம்னா 2 கியூவெட்டு, சிங்கிள் பீம்னா ஒரு கியூவெட் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ரேண்டமாக நான் சொல்கிறது. பட் வாட் இஸ் த கண்டென்ட் அப்படின்னா the single beam and double beam spectrophotometers. Okay, the single beam instrument measure the light intensity and before and after the passing through the sample. அதாவது சிங்கிள் பீம்கிட்ட உள்ள ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னா லைட் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறத்தும் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத சொல்லும். While the double beam instruments compare the sample and reference simultaneously. நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லும். சரி வாங்க உள்ளே போவோம் வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் ஒரு சிங்கிள் பீம் சிஸ்டம். இது இதில் பார்த்தீங்கன்னா 8 கியூவெட் வைக்கலாம். இது வந்து நாங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லேப் இண்டியாவோட ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது 8 கியூவெட் ஒரே டயத்தில் வச்சு நம்ம வந்து கைனடிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் கூட பண்ணலாம். சரி, நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த பேசிக் பிரின்சிபல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
அதாவது UV ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா is analytical technique used to measure the absorbance of ultraviolet and visible light substance. இல்லைங்களா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்குள்ள அது யூவியில் ரேஞ்சில் எப்படி இருக்கும், விசிபிள் ரேஞ்சில் எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லும். The technique is based on the fact that different molecules absorb light at a specific wavelength, which can provide valuable information about the molecular structure and the concentration of the substance. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 2 regions are there. இதில் நம்ம UV ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் 2 region இருக்கும். ஒன்று UV region, இன்னொன்று visible region. What are the approximate wavelength of UV and the visible region means the UV spectroscope is typically divided into the 2 region of the electromagnetic spectrum. One is the UV region. நார்மலாக நம்ம வந்து 100 nanometer to 400 சொல்கிறோம். ஆனால் 200 nanometer to 400 nanometer தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விசிபிள் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷனாக 400 to 800 சொல்லுவோம். 700 சொல்லியிருக்கோம், 800 வரைக்குமே நம்ம வந்து விசிபிளாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பிரின்சிபல். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் பீம் சிஸ்டம். இதில் வந்து 2 கியூவெட், இந்த இடத்துல ரெஃபரன்ஸு மீன்ஸ் பிளாங்க்கு, இந்த இடத்துல நம்மளோட ரியாக்டன் சொல்யூஷனை வச்சு நம்ம ரியாக்ஷன் பார்த்துப்போம். இது வந்து பேசிக் பிரின்சிபல் வந்து நமக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். பேசிக் பிரின்சிபல் என்னென்ன பாருங்கள். when a sample is exposed to UV or visible light, நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது நம்ம சொல்யூஷன் மேலே லைட் பாஸ் ஆகுது. என்ன நடக்குதுன்னா அப்சார்வ் சம் லைட் எனர்ஜி. நம்ம சாம்பிள் வந்து அதுக்கு தேவையான லைட் எனர்ஜியை வந்து லைட் சோர்ஸ்லேருந்து வாங்கிக்குது. The energy absorbed causes the electronic transitions with the molecule of the substance, moving the electron from lower energy level to higher energy level. Okay, இப்போ நார்மலாக வந்து எக்ஸைட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் தான் அப்சார்பன்ஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இதில் வந்து கியூவெட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குவார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதில்ல, கிளாஸ் கியூவெட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ளூரசன்ஸ் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இட் இஸ் a very sensitive experiment. டெஃபினட்டாக 4 பக்கமே குவார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மீன்ஸ் குவார்ட்ஸால் ஆன கியூவெட்டை யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். The amount of light absorbed depends on the chemical composition and structure of the substance. Okay, right. The absorbed light can be measured and analyzed. Okay, then what is the resulting data? என்ன கிடைக்கும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீன்ஸ் அந்த நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து கிடைக்கிது இல்லையா லைன்ஸ், அதெல்லாம் நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேவ் லென்த் தான், ஒய் ஆக்சிஸில் வந்து அப்சார்பன்ஸ் இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்மிட்டன்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். provides insights into the nature of your sample. அதாவது நம்ம சாம்பிளோட நேச்சர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, what are the key concept of the UV spectroscopy? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் UV ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஒரே சாம்பிள் தான், மீன்ஸ் ரியாக்டன் சொல்யூஷன் ஒன்று தான், பட் இட்ஸ் ஹாவ் எ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ். ஓகே, சரி, இது வந்து அப்சார்பன்ஸ் மெஷர் பண்ணலாம், டிரான்ஸ்மிட்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். The UV visible spectroscopy பார்த்தீங்க அப்படின்னாக்கா it is according to the depends upon the Beer-Lambert's law limit. What is the Beer-Lambert's law limit? A is equal to epsilon to CL னு சொல்லுவோம். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்சார்பன்ஸ் கிடைக்கும். நார்மலாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது 10^3 10^6 நடுவில் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினெட்லி இட் வில் கிவ் த வெரி குட் ரிசல்ட். ஓகே, அதுலேருந்து நம்ம வந்து லேமினா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேண்ட் கேப், இது வந்து சொல்யூஷன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னாக்கா நம்ம பேண்ட் கேப்பை வந்து டைரெக்டாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதே வந்து சப்போஸ் வி ஆர் சூஸிங் த சாலிட் சப்ஸ்டன்ஸ், ஹோமோஜீனியஸாக இல்லாமல் ஹெட்ரோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக நம்ம வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் த DRS, அது சாலிட் யூவின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னென்னா டிஃப்யூஸ்டு ரிஃப்ளக்டன்ஸ் ஸ்பெக்ட்ரா. அப்போ அதில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பேண்ட் கேப்பை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்சார்பன்ஸ் அப்படின்னா என்னென்னா the process by which light is absorbed by the sample leading to the transmission in the electronic energy level of the molecules. எலக்ட்ரான் எனர்ஜி லெவல் எந்த எனர்ஜியில் இருக்குது அப்படின்றத சொல்லும். அதே வந்து டிரான்ஸ்மிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா the proposition of light that passes through the sample without being absorbed. Okay, but it is the inversion of absorbance. பட் இது வந்து பர்சன்டேஜில் நம்ம கேல்குலேட் பண்ணுவாங்க. it can be expressed as in the form of the percentage. Okay, see here, this is a Beer-Lambert's law. இங்கே வந்து நான் எழுத மறந்துட்டேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லாமல் பேசிக் எப்படி யூவி அப்ளிகேஷன்ஸு எப்படி ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். பட் த ஈக்குவேஷன் இஸ் A is equal to epsilon to CL அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஃபண்டமெண்டல் லா இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் லா. இது எதுக்கு நடுவில் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அப்சார்பன்ஸுக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் பீர் லாம்பர்ட்ஸ் லா லிமிட். நார்மலாக நம்ம ஒய் ஆக்சிஸில் வந்து பீர் லாம்பர்ட்ஸ் லா லிமிட் வந்து 2 இல்லாட்டி 2.5 அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட சாம்பிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது அழகாக ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. அப்படி கிடைக்காது, ஒரு மாதிரி கிராக்காக ஒரு மாதிரி நாய்ஸாக கிடைக்கும். அப்போ டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வி ஆர் கோயிங் டு ஆட் த சால்வெண்ட். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை குறைக்கும் போது சில சமயம் சில சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் குறையக்கூடிய ஷிஃப்ட் ஆகிடும். ப்ளூ ஷிஃப்ட் ரெட் ஷிஃப்ட்னு படிச்சிருப்போம் இல்லையா, பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ நம்ம ஆல்ரெடி ரிசர்ச் ப்ரீவியஸாக அது கண்டிப்பாக இது யாராவது பண்ணியிருப்பாங்க. அந்த யூவி வந்து நம்மளோட சாம்பிளோட ரிசர்ச் அது ப்ரீவியஸ் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய நிறைய யூவி ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு கன்க்ளூடுக்கு வர முடியும். ஓகே, it states that absorbance is directly proportional to the concentration of the absorbance species and the path length of the light through the sample. அதான் சொன்னேன் இல்லையா, A is equal to epsilon to CL. L அப்படின்றது லெங்த், அதாவது அது வந்து எவ்வளோ தூரம் லைட் வந்து உன்னோட சொல்யூஷனுக்கு பாஸ் ஆகுது அப்படின்றது முக்கியம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இன்ட்ரோ பாயிண்ட் அபவுட் ஆஃப் த யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட பேசிக் பிரின்சிபல். டெஃபினட்டாக இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். This is the simple UV visible spectroscopy instrumentation. இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு schematic diagram நான் போட்டிருக்கிறேன். First, this is the light source. இந்த light source வந்து பார்த்தீங்க அப்படின்னா wavelength sector, sample detector இருந்து பார்த்தீங்கன்னா PCல கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இப்படி this kind of the spectrum நமக்கு வந்து கிடைக்குது. லைட் சோர்ஸ் நமக்கு தெரியும், யூவினா ஒரு லைட் சோர்ஸு, விசிபிள்னா அந்த கைண்ட் ஆஃப் லைட் சோர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். what is the role of the wavelength sectors? டெஃபினட்டாக பார்த்தோம் அப்படின்னா லைட் சோர்ஸ் எல்லாமே போய் அந்த சாம்பிளில் விழ முடியாது. அந்த வேவ்லென்த் செலக்டர் வந்து என்ன பண்ணும், இட் இஸ் பாசஸ் த லைட், அதை வந்து மோனோக்ரோமேட்டராக மாற்றி கொடுக்கும். மோனோக்ரோமேட்டராகவோ இல்லை ஃபில்டராகவோ மாற்றி தரும். அதுக்கு பேர் தான் வேவ்லென்த் செலக்டர்னு சொல்கிறோம். பாருங்க, திஸ் இஸ் த கியூவெட். இது வந்து நான் கிளாஸ் கியூவெட்டாக தான் எடுத்திருக்கிறேன். கிளாஸ் கியூவெட்னா என்னென்னா ஃபுல்லாக கிளாஸில் ரெண்டு பக்கம் கிளாஸு ரெண்டு பக்கம் குவார்ட்ஸு. நம்மளோட சொல்யூஷன் எப்போதுமே யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு எடுக்கக்கூடிய சொல்யூஷன் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலாக இருக்கணும். இங்கேருந்து பார்த்தா நம்மளோட தண்ணி எப்படி இருக்கும், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வந்து எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். குழாய்டலோ வேறு ஏதாவது சஸ்பெண்டட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக லைட் வந்து பாஸ் ஆகாது. இது இஸ் அ பேசிக் பிரின்சிபல். அதுதான் நம்ம பீர் லாம்பர்ட்ஸ்னால சொல்லியிருப்போம். இதை வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு கம்ப்யூட்டேஷனல்ஸில் வந்து அசஸ் பண்ணி நமக்கு திஸ் கைண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லைட் சோர்ஸ். See here, this is a light source of UV spectroscopy. Two kind of lights, யூவிக்கு ஒரு லைட்டும் விசிபிளுக்கு ஒரு லைட்டும் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூவிக்கு இருக்கக்கூடிய லைட் சோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுட்டீரியம் ஆர்க் லேம்ப். நம்ம கேட்கலாம் ஆர்க் லேம்ப் அப்படின்னா நம்மளாம் ஒரு குண்டு பல்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போல்லாம் டங்ஸ்டன் அப்புறம் எல்இடி பல்பு வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஒரு எல்லோ கலர் லைட் எரியும், அந்த மாதிரி பல்பு இருக்கும். அந்த பல்பு ரொம்ப நல்லதும் கூட, கண்ணுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தையும் தரும். பட் டிம்மாக இருந்தாலும் நம்மளோட பவர் சப்ளைவை வந்து கண்ணில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை வந்து டிம் பண்ணாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே டுவர்ட்ஸ் டு யூஸிங் ஆஃப் எல்இடி பல்ப் ஆட்டோமேட்டிக்காக பவர் அதிகமாக நம்மளோட கண்ணில் இருக்கக்கூடிய அந்த லேசர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா நூல் இலை மாதிரி சுற்றிருப்பாங்க. அது வந்து ஆர்க் அப்படிம்போம். நிலா வந்து பிறை வடிவத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி லைட் சோர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். The light source of UV region is typically a deuterium arc lamp, okay, emitting the continuous spectrum from 160 nanometer to 400 nanometer வரைக்கும். இதை வந்து நம்ம deuterium lamp வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Okay, it provides a stable and intense output of UV light essential for accurate measurement. நல்ல கரெக்டான wavelength measurement தரும். இது பார்த்தீங்க அப்படின்னா it have a high intensity, அதாவது deuterium lamps of high intensity covering the entire UV region, but it's making them as versatile for various applications. They also produce the minimal background interface and assuming the precious recording. accurate result தரும். பட் accurate result தருன்றதை விட நம்ம எடுக்கக்கூடிய சொல்யூஷன் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி மேக்கப் பண்ணுறோம், எப்படி கான்சன்ட்ரேஷனை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கைண்ட்.
என்ன நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வேவ்லென்த் செலக்டர் இன் த யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது மோனோக்ரோமேட்டர் இல்லாட்டி ஃபில்டராக இருக்கலாம். திஸ் இஸ் த அல்ட்ராவயலட் ரீஜியன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். யூவிலே பார்த்தீங்க அப்படின்னா யூவி ஏ லைட், பி லைட், சி லைட் சொல்லிட்டு நம்ம உள்ள நல்லா டெப்த்தாக போனோம் அப்படின்னா நம்ம நிறைய பார்க்கலாம். பட் இந்த மோனோக்ரோமேட்டரோட ஒர்க் என்னென்னு நம்மளால் 12th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசம் யூஸ் பண்ணும். ஒரு முப்பட்டகத்தை வச்சு நம்ம லைட்டாக பாஸ் பண்ணி அதுலேருந்து இந்த வானவில் மாதிரி வரக்கூடிய 7 கலர்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும். The monochromators uses the prism யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் diffracting grating கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் to disperse the light into the component of the wavelength. Okay, only a specific wavelength passes through a slit to the sample. What is mean by slit அப்படின்னா ஒரு துளை. துளைனாலும் ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். ஸ்லிட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம கதவை திறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக உள்ள வரும். அதை வந்து ஸ்லிட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் உள்ள வரும். ஸ்லிட் டு த சாம்பிள் ப்ரொவைடிங் த ஹை ப்ரிசிஷன். ஓகே, சப்போஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணோம்னா என்ன அப்படின்னா ஃபில்டர்ஸ் ஆர் த சிம்பிளர் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு த மோனோக்ரோமேட்டர். அதாவது மோனோக்ரோமேட்டரை விட இது ரொம்ப காசு கம்மியானது. மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபில்டரையும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த யூவியோட அந்த ரேஞ்ச் போக போக காசு அதிகமாக போக போக பார்த்தோம்னா மோனோக்ரோமேட்டர்ஸ் 2 lakhsக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் தான் இருக்கும். They allow only the specific range of wavelength to passes through the while absorbing or reflecting others. Often use the simple instrumentations. Okay. இது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கியூவெட், அதாவது சாம்பிள் கண்டெய்னர்ஸ். எப்படி கியூவெட் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு டெஸ்ட் டியூப் வடிவத்தில் நான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் காமிச்சாலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு செவ்வக பட்டக மாதிரி இருக்கும். இதில் 3 kind ஆஃப் கியூவெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது குவார்ட்ஸ் கியூவெட்டும் கிளாஸ் கியூவெட்டும் தான். இந்த குவார்ட்ஸ் கியூவெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்ஸ் கியூவெட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் காமன்லி யூஸ்ட் மெட்டீரியல் ஃபார் த யூவி அப்ளிகேஷன்ஸ். ஓகே, த டிரான்ஸ்பரண்ட் இன் த யூவி ரீஜியன் டவுன் டு அபவுட் 190 nanometers. They are highly durable and chemically resistant. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா. பட் பிளாஸ்டிக் கியூவெட்டை யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னா ரெண்டையுமே நம்ம பிளாஸ்டிக்கை some specialized plastic can be used for the UV measurements. But that transparency is limited. பிளாஸ்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி டிரான்ஸ்பரன்சி நமக்கு தெரியாது இல்லைங்களா. 2 wavelength above around 220 to 250 nanometer. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா UV A light, B light, C lightன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சுமே சில பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. There are more affordable and disposable. Once it is using அவ்வளோதான். அடுத்தது கிளாஸ் கியூவெட் பார்க்க போகிறோம். The glass cuvette are suitable for the visible region, okay, but not for UV spectroscopy because glasses absorb UV light below about 320 to 350 nanometer. Various kind of the cuvette நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிடெக்டர். பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்டர்லேயே 3 kind இருக்குது. நம்ம எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மல்டிப்ளே டியூபு, ஃபோட்டோ டயோடு, அப்புறம் சார்ஜ் கப்பல் டிவைஸ். இது 3 என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மல்டிப்ளே டியூபை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மல்டிப்ளே டியூப்ஸ் ஆர் ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் கேப்பபிள் ஆஃப் டிடெக்டிங் வெரி லோ லைட் டென்சிட்டி. பர்டிகுலராக மெயின்டைன் பண்ணும் டிடெக்டிங். தே amplify the signal and generating when a photon hit the detector surface and suitable for high precision. Okay, right. அடுத்தது ஃபோட்டோ டயோட் அப்படின்னா என்னென்னா ஒரு சாலிட் ஸ்டேட் டிடெக்டர். நான் சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் சாலிட் யூவின்னு இருக்குது, அதுக்கு டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்டன்ஸ் ஸ்பெக்ட்ரான்னு பேர். அந்த யூவிக்கு வந்து ஃபோட்டோ டயோடை தான் வந்து என்னவா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா டிடெக்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் கரண்ட் when exposed to light, okay, less sensitive than PMT means a photo multiply tube but more robust and compact. சின்னதா அழகா இருக்கும். often used in array configurations. okay, சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் கப்பல் டிவைஸை யூஸ் பண்ண எப்படி இருக்கும். இதெல்லாம் ஒரு சஜஷன் தான். பட் எதில் எங்கெங்கே நம்மளோட காம்போனன்ட் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட விலை அதிகமாக நம்ம வந்து இதை மாதிரி நம்ம ஹை இருக்கக்கூடிய அமௌண்ட்டு மீன்ஸ் இருக்கக்கூடிய டிடெக்டர்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். okay, charge coupled device consists of array light sensitive element providing the high resolution and the ability to detect multiple wavelength at once. ஒரே சமயத்தில் அந்த காம்போனண்ட்டுக்கு இருக்குது. இப்போ டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெத்திலின் ப்ளூ டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல பீக் இருக்கும். அப்போ அதெல்லாமே வந்து கரெக்டாக சொல்கிறது அப்படின்றாங்க. வேவ் லென்த்
at once commonly used in advanced instrument. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாமே வேல்யூஸ் தான் கிடைக்குது நமக்கு. எல்லாமே வேல்யூஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம், எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி வரைஞ்சிக்கிறோம், ஆர்ஜினாக வரைஞ்சிக்கலாம், இல்லை எக்ஸல் ஷீட்டில் கூட நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ப்ராசஸர். இதுதான் ரொம்ப முக்கியமான யூனிட். இதை வச்சு தான் நம்ம ரிசல்ட்டே வந்து சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் கன்வர்ஷன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் மீன்ஸ் கொடைக்கானல் எஃப்எம் வந்து நம்ம மதுரையிலேருந்து கேட்குறோம் அப்படின்னாக்கா, காரில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம டியூன் பண்ணுறோம். அப்போ தான் அந்த எஃப்எம் வந்து நமக்கு கிளியராக கேட்குது. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய டிடெக்டார்லேருந்து கிடைக்கக்கூடிய அதை டியூன் பண்ணி அந்த சிக்னலை வந்து கன்வர்ஷன் பண்ணி வச்சுக்கோம். அனலாக் த சிக்னல் ஃப்ரம் த டிடெக்டார் ஆர் கன்வெர்டட் இன்டு த டிஜிட்டல் டேட்டா யூஸிங் அன் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். அதான் இதோட முக்கியமான ஒர்க். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டேட்டா அனாலிசிஸ்க்கு கொடுக்கும். த ப்ராசஸர் இன்டர்பிரட்ஸ் the intensity of the detector light and calculates the absorbance and transmittance of the sample. இது கொடுத்த உடனே இது அப்சார்பன்ஸை கொடுக்குதா டிரான்ஸ்மிட்டன்ஸை கொடுக்குதா அப்படின்றது சாம்பிளுக்கு உடனே தெரியாது. மீன்ஸ் அந்த சிக்னல் வந்து உடனே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சாம்பிளோடதை. ஆல்சோ பெர்ஃபார்மிங் அட்வான்ஸ்டு கேல்குலேஷன்ஸ் லைக் டிட்டர்மினிங் த கான்சன்ட்ரேஷன் யூஸிங் பீர்-லாம்பர்ட்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் ஏஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டு சிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அழகாக வந்து அது கேல்குலேட் பண்ணிக்கும். ஆனால் இன்னொன்று, நம்ம வந்து சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் டிஸ்பிளே. இது எப்படி கிடைக்கும், இந்த ப்ராப்பர் ப்ராசஸ் data as displayed as the spectrum. இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரமா நமக்கு கிடைக்கும். அந்த typically showing the absorbance or transmittance versus wavelength with the software for enhanced visualization. அதாவது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம், வேல்யூஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து பீக் கிடைக்கும் நம்மளோட. அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நம்ம டேரெக்டாக தீசிஸில் வச்சுக்கலாம், நம்ம பிரிண்ட் அவுட் கூட டேரெக்டாக அப்படியே கூட காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீக்கை வந்து கிளிக் பண்ணோம்னா மேக்ஸிமம் பீக்கும் அதோட வேல்யூஸும் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓவர்லே ஸ்பெக்ட்ரம்ஸ். நான் வந்து ஒரு யூவி ஸ்பெக்ட்ரம் காமிச்சேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரே டயத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இது சிங்கிள் பீமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் பீமில் 8 கியூவட்டை ஒரே டயத்தில் வச்சுட்டு லேம்ப் 1 2 3 4 5 6 7 8 லேம்ப்னு காமிக்கும். லேம்ப் 1 ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லேம்ப் 1 வந்து ஒர்க் ஆகி அந்த சாம்பிளை வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி அடுத்து லேம்ப் 2 3 4 ஆன் பண்ணி நம்ம நிறைய அட் ஏ டயத்தில் மீன்ஸ் வித்தின் 5 minutes to 5 to 10 minutesல வந்து நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றோம். அடுத்தது ஸ்டோரேஜ் அண்ட் எக்ஸ்போர்ட். த டேட்டா ப்ராசஸர் enables to storage the spectrum and ability to export the result for the further analysis of reporting. அதான் நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்போர்ட்டை என்ன பண்ணுவோம், அந்த சேவ் டு எக்ஸ்போர்ட் வரும். அப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸல் ஷீட்டில் வரும். அதை நம்ம காப்பி பண்ணி ஆர்ஜின்லேயோ இல்லை எக்ஸல்லையோ போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு விசிபிள் ரேஞ்சுக்கு வேணுமா, யூவி ரேஞ்சுக்கு வேணுமா, இல்லை எனக்கு இந்த ரேஞ்சில் தான் வேணும், இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம கட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். இதோட முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லும், கெமிக்கல் அனாலிசிஸ், அதே சமயத்தில் சேம் டைம் ஃபார் என்விரான்மெண்டல் எபிலிட்டியையும் வந்து சொல்லக்கூடியது. பாருங்கள், UV visible spectroscopy is a versatile analysis technique that measure the absorbance of UV or visible by the substance. Okay, this method has a wide range of application across the various scientific and industrial field, from the chemical analysis to the environmental monitoring and beyond. Versatile applications are there. We are not touching to anywhere. Okay, it's the ability to quantitatively analysis substance. எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும், ஃபாரன்சிக்கில் கூட யூஸ் ஆகும். அதாவது ஒரு யூவி இருந்துடா போதும். நம்ம வீட்டில் வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஊறுகான்னு சொல்லுவோம் இல்லையா, ஊறுகா, அதாவது ஊறுகா அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. நம்ம சாப்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வச்சு சாப்பிடுவோம். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த ஊறுகா இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்பனன்ட்ஸ். ஓகே, analysis substance and identify the functional groups makes it an indispensable tools in the research and quality control. எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் ஆகுது. சரி, என்னென்ன ஒரே ஒரு இது மட்டும் பார்ப்போம். திஸ் இஸ் த கியூவிட். நான் சொன்னேன் இல்லையா, கியூவிட் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூஜி லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நான் இந்த திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோவை நான் சொல்கிறேன். அடுத்தது டிவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஸ்டடீஸ். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா the UV visible is essential for quantitative analysis. Okay,
determining the substance concentration via light absorption. Okay, it has also aids to identify the functional groups and detecting trace contaminants, and crucial for qualitative control in a pharmacological and food productions unit. Okay, அடுத்தது biological and medical applications la பார்த்தோம் அப்படின்னா it is UV is used to analysis DNA, RNA and protein ஓட concentration. இதெல்லாம் வந்து நம்ம plastic cuvette ல கூட வச்சுக்கலாம். It is also play a key role in drug development and testing, allowing the scientists to study the interaction between drug and biological molecule and monitoring the enzyme kinetics. Kinetics க்கு ஒரு முக்கியமான யூனிட் வந்து இது. What is the forensic ல பாத்தீங்க அப்படின்னா forensic ல வந்து பார்த்தோம்னா பாருங்க environmental monitoring, அதாவது environmentalல அந்த டஸ்ட்ல வந்து மெட்டல்ஸ் இருக்கா, ஹெவி மெட்டல்ஸ் இருக்கா, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு மெஷர் தி பொல்யூட்டன்ட்டை என்னென்ன கைண்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது தனித்தனியாக நமக்கு சொல்லக்கூடியது. பொல்யூட்டன் லெவல்ஸ் இன் வாட்டர் அண்ட் ஏர், தண்ணியில் எப்படி இருக்குது, வாட்டரில் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இட் டிடெக்ட் ஹெவி மெட்டல்ஸ், pesticides, nitrogen dioxide and ozone, and ensuring environmental safety and compliance with regulations. Okay, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை சின்ன பென் மெட்டீரியலோ இல்லை வேறு ஏதாவது பிளட் கிளாட்டாக இருந்துச்சு அதை வச்சு நம்ம யூவியில் வச்சு யார் என்ன கிரிமினல்ஸ் யார் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணிடலாம். The UV visible spectroscopy aids to the toxicology testing by identifying the drugs and chemical in body fluids. Okay, it is also analysis of fibers, inks and dyes and providing the critical evidence for criminal investigations. What is the chemical kinetics use? UV spectroscopy is monitoring the reactions, another time reactions, order of the reaction, first order, second order, zero order of the reactions, என்ன இது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். UV visible spectroscopy monitors the reactions process in real time, measuring the absorbance changes at a specific wavelength to understand the reactions rate and mechanisms. Okay, these are all the instrumentation and applications about of the UV visible spectroscopy. If you have any doubt, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக பார்த்த அனைத்து வியூவர்ஸ் அனைவருக்கும் தேங்க்யூ வெரி மச்.